வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் பண்ணக்கூடியவங்க பேசிக்காக பண்ணக்கூடிய வெயிட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னென்ன, அதுக்கப்புறம் ஹோமில் பண்ணக்கூடிய ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அது போக ஆப்ஸ் அப்டமல் ஒர்க் அவுட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க, லைக் பண்ணணும்னு நினைக்கிற நல்ல உள்ளவங்க எல்லாருமே ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஜூரி இல்லாமல் ரெகுலராக ரன்னிங் பண்ண முடியும். இன்றைக்கி ஜிம்முக்கு போய் நம்ம ஸ்குவாட் நம்ம பாட்டுக்கு நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணால், அப்புறம் மாஸ்டர் ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தோம், நம்ம லெக் ஒர்க் அவுட் கொஞ்சம் குயிக் ஃபேட் லாஸ் நடக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணி பார்த்தோம். நம்ம பண்ணுறதோட மாஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் எஃபெக்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப கிளியராகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறனால அவங்கள்ட்ட கேட்டு பண்ணேன். அதுமாதிரி வெயிட் போட்டு அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் போட்டு ஸ்குவாட் போட்டோம். அதுக்கப்புறம் வெயிட் இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் வெயிட் இல்லாமல் ஒரு செட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு லெக்கில் எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட்டை பண்ண முடியும். லாஸ்ட் ஒர்க் அவுட்டாக காப்ஸோட இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுநாள் ஆப்ஸுக்கு போட்டோம். ஃபஸ்ட்டு அப்பர் ஆப்ஸுக்கு போட்டு அப்புறம் ஓவரால் ஆப்ஸ், அதுக்கப்புறமா நம்ம லோயர் ஆப்ஸுக்கு போட்டோம். லோயர் ஆப்ஸ்க்கு லாஸ்ட்டாக போடுற செட்டு இதில் 3 செட்டாக போட்டிருப்பேன். 3 வகையான கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக கஷ்டமாக இருக்கும். இது ஏதாவது ஒரு செட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிளாங்க் ஒரு 1 நிமிட் வச்சு ஒரு 3 செட்டு போட்டோம். அப்புறம் ரெக்கவரிக்காண்டி லாஸ்ட்டாக ஃப்ரோம் ரோலர் வச்சு இன்றைக்கி டேயே கம்ப்ளீட் பண்ணுறோம் நண்பர்களே.